Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வெயில் நாளுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வெயில்ல எங்கயாச்சும் போயிட்டு வரோம் அப்படினாலோ அல்லது இந்த மாதிரி தீம் பார்க்லாம் பாத்தீங்கன்னா சம்மர்ல விளையாட போயிருப்போம். சோ அந்த மாதிரி விளையாடும்போது பாத்தீங்கன்னா ஸ்கின் ஃபுல்லாவே ஃபேஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருமை அடைஞ்சிரும். சோ அந்த கருமை அடைஞ்ச அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு மேஜிக் மாதிரி நம்ம வெண்மையாக்க முடியும். இது நம்ம நார்மலா வந்து ஸ்கின் வந்து ஒயிட்னிங் பண்றதுக்கு ட்ரை பண்ண கூடாதுங்க. வெயில்னால ஏற்பட்ட கருப்பைக்கு மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய இந்த ரெமெடி. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணீங்கனா கருமை அடைஞ்ச உங்களோட முகம் வந்து வெள்ளையாகாதத நீங்களே பாப்பீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லயே இருக்கக்கூடிய 5 பொருள் இருந்தாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதான். அதுக்கு அப்புறமா சர்க்கரை, அதுக்கு அப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள், அதுக்கு அப்புறமா தேன், அரை எலுமிச்சைப்பழம். அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை ஒரு பிளேட்ல போட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுறலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேரும்போது நமக்கு ஒரு மாதிரி நுரைச்சி வரும். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்டுக்கு வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நுரைப்பு தன்மை வந்து நமக்கு லைட்டாக அடங்கும். ஸோ அந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட கருமை அடைஞ்சிருந்தாலும் உங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிர்னு வந்து வெண்மையாகும். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னாலே ஃபேஸு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடுது. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் உங்களுடைய ஸ்கின் வந்து பிளாக்காக இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முன்னவே சொன்ன மாதிரி இது வந்து நார்மல் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. வெயில்னால் ஏற்பட்ட கருமையை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் மறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ரெமெடி தாங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.